இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்னு இருக்குல்ல, இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மியூச்சுவல் ஃபண்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறீங்க. ஸ்டாக்கோட ரிஸ்க் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு டைரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் என்ன, எப்போ வாங்கலாம் விற்கலாம் எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் ப்ரைஸ் அப் ஆனாலும் சரி, அதில் வந்து கரெக்ஷன் ஆனாலும் டைரெக்டாக உங்களுக்கு மட்டும்தான் அது டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்டுன்றது டிஃப்ரெண்ட். ஈக்விட்டி ஓரியன்டாக உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பியூராக ஸ்டாக் வாங்குவாங்க. 99% வரைக்கும் ஸ்டாக் வாங்குகிறாங்க, 100% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைரெக்டாக ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட். டைரெக்டாக ரிலேட்டட்னால் நீங்கள் 40 ஸ்டாக் வாங்குறீங்க, அதே தான் ஈக்குவலண்ட்டாக ஃபண்ட் மேனேஜர் வாங்குவாங்க. நீங்கள் வாங்குறதுக்கும் ஃபண்ட் மேனேஜர் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் அவரோட குவாலிட்டியாகவும் இருக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் வாங்கும்போது அதை ரிசர்ச் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக தட் இஸ் அந்த அப்ஜெக்டிவோட லிமிட்டேஷனில் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ என்னாகும், மியூச்சுவல் ஃபண்டை அவங்க ரொம்ப பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஈக்விட்டி ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது டைரெக்ட் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ரிட்டர்ன்ஸும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் எப்படி அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரிசர்ச் டீமை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த அப்ஜெக்டிவ்க்குள்ளே ஒரு லிமிட்டேஷனில் பண்ணும்போது டிஃபைனிங் அப்படின்றது எப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு டிஃபைன் இருக்கும். இது லார்ஜ் கேப்பு, இது மிட் கேப்பு, இது ஸ்மால் கேப்புன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அதுக்குள்ளே அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்குள்ளே இண்டெக்ஸில் உங்களுக்குள்ளே ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆவரேஜாக அது இண்டெக்ஸை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ஏன்னா இது ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் உங்களோட டைரக்ட் ரிஸ்க். பட் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எப்போ வாங்கணும் விற்கணுன்ற எல்லா டெசிஷனும் உங்களோடது. மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்ணுறாரு. ஸ்டாக் வாங்கணுமா விற்கணுமா, எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ குறைக்கலாம், ஸோ எந்த டைமில் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எல்லா டெசிஷனும் வந்து ஃபண்ட் மேனேஜரோடது. அங்கே நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். யூ கேனாட் கிவ் தம் ரெக்கமெண்டேஷன்ஸ். இதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டைரெக்டாக வந்து ரிலேட்ஸ்.